ஹாய்மா, நான் உங்கள் அகல்யா டெய்லர் பேசுகிறேன். இது தாவணி பாவாடை வந்து நம்ம காலையில் கொடுத்தாகணும். இது மட்டும் இல்லை, இதோட இன்னும் 2 ப்ளவுஸ் இருக்குது. ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு, இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9:40 ஆகுது. 9:40னா நம்ம எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நான் முடிச்சு கொடுத்தே ஆகணும். ஏன்னா காலையில் அவங்களுக்கு ஒரு 6:30 மணி 7 மணிக்கெலாம் அவங்க கையில் கொடுக்கணுன்ட்டாங்க. இது வந்து பிரின்சஸ் கட்டு தான். எல்லாமே கட்டிங் போட்டாச்சு. இது பேக் சைடு. எப்போதுமே பிரின்சஸ் கட்டு போடும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு சைடில் வந்து 1.5 இன்ச்சு கேப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ இவங்களுக்கு ரெடி அளவு இங்கே இருக்குதுன்னா இவ்வளோ தூரம் கேப் இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணும்போது கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் இருக்காது. ஏன்னா நம்ம அளவு எடுக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். பேக் சைடு கூட நமக்கு அவ்வளோ முன்ன பின்ன ஆகாது. ஆனால் ஃப்ரண்ட் சைடு கண்டிப்பாக முன்ன பின்ன ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, இது கரைச்சி விடும்போது மேலே வரும்போது பார்த்திங்கன்னா கரைச்சி விடும்போது இப்போ இந்த இடத்துல தான் நான் ரெடி அளவு போட்டிருக்கேன். ஆனால் இந்த அளவு வரையாது, கண்டிப்பாக இங்கேன்னு தான் வரும். ஏன்னா இந்த தையலெல்லாம் போட்டு முடிச்சு லாஸ்ட்டில் நம்ம அளவு பார்க்கும்போது கண்டிப்பாக மிஸ் ஆகும். இது நம்ம நைட்டுக்குள்ளார எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணியே கொடுத்தாகணும். பாவாடே ஸ்டிச் பண்ணணும். இது ப்ளவுஸு. இது கை பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பஃப் ஹேண்டு தான். இது வரைக்கும் பஃப் வந்துடும். இது ஃபுல்லாகவே பஃப் வந்துடும். இதுக்கு அங்கிட்டு தான் கை வரும். இது வந்து கைக்கு வந்து இந்த கிளாத்து கொடுத்துருவோம். கைக்கு வந்து இது வந்திருக்கு. இது வந்து ஆன்லைனில் எடுத்த ட்ரெஸ்ஸு. ஆமாம், கிளாத் எப்படி வருதுன்னு தெரியல, ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது. இது வந்து கைக்கு வந்துடும், இது வந்து பாடிக்கு வந்துடும். இது நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு ஒரு 12 மணிக்குள்ளார முடிச்சாகணும். ஏன்னா மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் 2 ப்ளவுஸ் இருக்குது, அப்புறம் இந்த தாவணி பாவாடை இருக்குது. 3மே முடிச்சாகணும். ஏன்னா காலைல எழுந்துச்செல்லாம் நம்ம அடிக்கிறதுங்கலாம் அவ்வளோ இது கிடையாது. ஏன்னா இப்போ பனிக்காலமாக ரொம்ப ஜில்னஸாக இருக்கும். காலைல எழுந்துச்சி நம்ம அடிக்க முடியல. என்னென்னு தெரில, என் மிஷினில் வேறு அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக ஷாக் ஆகுது. வேறு ஒரு மாதிரி ஷாக் அடிக்குது அங்கங்கே அந்த இரும்பு இருக்குல்ல அந்த இடத்துல. அதனால நான் காலைல எழுந்துச்சி அடிக்கிறது இல்லை இப்போல்லாம். ஓகேம்மா, நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காலைல இது எப்படி இருக்குது, இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன்.